அன்பான உறவுகளுக்கே இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து என்னோட பழைய பிரெக்னெண்டா இருக்கும்போது எடுத்த வீடியோ, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு வியூஸும் அதிகமாகும். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிரெக்னன்சியில் எடுத்த வீடியோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் என்னால் வீடியோவே போட முடியல. அதனால இந்த வீடியோ வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலே ரொம்ப சாரி. இந்த ஒரு 2 வீடியோ தான் டெலிவரி டைமில் நான் எடுத்தது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, பொடுகு, அரிப்பு, பெயின், எவ்வளோ பெயின் இருந்தாலும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 வாரத்தில் உங்களோட பெயின், ஈறு எல்லாமே வந்து சரியாயிரும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரே வாஷில் சரியாகும் அப்படின்னு. ஆனால் நான் அது வந்து உண்மை கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு 2 வாரத்தில் வந்து பெயின் தொல்லை வந்து இருக்கவே இருக்காது, குறைஞ்சிருங்கிறத. ஒரு வாரத்துக்கு 2 தடவை இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணும்போது பெயின் வந்து அப்படியே குறைஞ்சிரும். 2 வாரம் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஈர் வந்து படிப்படியாக குறையும். ஒரு மாதம் வந்து கண்டினியூஸாக இந்த ஹேர் பேக்கை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இந்த பெயினுக்குரிய ஹேர் பேக்கை ட்ரை பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஈரும் வந்து தானாகவே உதிர ஆரம்பிச்சிரும். அதனால இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும், என்னோட பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேருந்து நான் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் வந்து கண்டினியூஸாக நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த துளசியில் பூச்சி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த வேப்பிலை பார்த்திங்கன்னா கொழுந்து வேப்பிலையாக எடுத்திருக்கேன். இந்த கொழுந்து வேப்பிலை நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கொழுந்து வேப்பிலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமான வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலையே எனக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வேப்பிலை பவுடர் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். துளசி பொடியும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து வெந்தயம் தான், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது 3ஐயும் வந்து நல்ல மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இதில் 2ஐயும் வந்து பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துட்டு அதோட நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம தலையிலே வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அதனாலேயும் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நான் நைஸ் பேஸ்ட்டை அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு துணிலையோ அல்லது வந்து ஃபில்டர்லேயோ வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ப்ரெக்னன்சியில் லாஸ்ட் டைமில் வந்து ஹேர் கட் பண்ணாததுனால பாப்பாட்ட இருக்கிற பெயின்லாம் வந்து எனக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையவே பெயின் வந்துருச்சு, நிறைய ஈரும் ஆயிடுச்சு. ஸோ நான் இது எப்படிடா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே வந்து பேன் பேக் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேக்கை ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து என்னால் வந்து பாப்பாவே என்னோடய தலையில் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பெயின் வந்து அதிகமாகிடுச்சு. எனக்கும் பாப்பாவுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து நான் போட்டிருக்கேன். துளசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி உதிர்தல் பிரச்சனையை வந்து குறைக்கும். வந்து பெயின் அதனால் வரக்கூடிய அரிப்பு, பொடுகு அதனால் வரக்கூடிய அரிப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையவே பெனிஃபிட் இருக்குது. முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொடுகு பிரச்சனையே இருக்காது, அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணும். வேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், பெயின், ஈறு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியது அதிக அளவில் இந்த வேப்பிலையில் தான் இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இப்போ பொடுகு தொல்லையே இருக்காது. வறட்சியான கூந்தலை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கிறதுக்கு இந்த வேப்பிலை சப்போர்ட் பண்ணும். நம்ம என்ன ஹேர் பேக் போட்டாலும் அதோடு சேர்த்து இந்த மாதிரி கொழுந்து வேப்பிலையாக கிடச்சது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போம்போது உங்களோட முடி, அதாவது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் வேப்பிலை எடுத்துக்கோங்க.
நான் இந்த வேப்பிலை ஹேர் பேக்கை வந்து நான் ஸ்கேல்பில் மட்டுமே நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டேன். அப்படி மசாஜ் கொடுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாரத்துக்கு 2 முறை வந்து ஏற்கனவே சொன்னது தான், வாரத்துக்கு 2 முறை வந்து இந்த ஹேர் பேக் போடுங்க. மாதத்துக்கு வந்து ஒரே மாதத்தில் பேனு ஈறு எல்லாமே போயிடும். இதை வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன். இப்போவும் நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாப்பாவுக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் மெயின்டெனன்ஸ் தலையை வந்து பேனு ஈறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. இல்லைன்னா மாதத்துக்கு 2 தடவை ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ஹேர் பேக் போட்டு முடிச்சிட்டேன். போட்டதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தான் ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு தான் அதிகமாக பேனு ஈரம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து உச்சந்தலையில் இந்த ஸ்கேல்பில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிடும். பிரித்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அப்படி தேய்ச்சாதான் வந்து அவங்களுக்கும் வந்து இருக்கும். போட்டதுக்கப்புறம் பார்க்கணும், அம்மா அரிக்குதுன்னு சொல்லி ரொம்பவே இது பண்ணாங்க. ஸோ மறக்காமல் வந்து நீங்களும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பேனு இருந்தது அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். பெயின் இருந்தால் தான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. இதோட வந்து முடி வளர்ச்சிக்கும் உதவும், முடியை வந்து வறட்சியை போக்கும், ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து சப்போர்ட் பண்ணும். க்ளீன் ஸ்கேல்ப் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் கண்டிப்பாகவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். வெந்தயம் வந்து முடி உதிரதை வந்து தடுக்கும், புதிய முடி வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், முடியை வந்து பளபளப்பாகவும் ஷைனிங்காகவும் வச்சுருக்கோம், முடி வேர்க்கால்களுக்கு வலிமையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியோட அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தும். அந்த அளவுக்கு புது முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே ஹேருக்கு ரொம்ப நல்லது. இது வந்து குளிர்ச்சி தன்மை இருக்குது. அதாவது ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கும். முடி வந்து வறட்சி ஆகாமல் ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதயத்தில் நிறைய சத்து இருக்குது. பாப்பாவுக்கு 20 நிமிஷத்தில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நானும் 1/2 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வியூஸ் அதிகமாகும், நம்ம சேனலுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கூடும். ஸோ மறக்காமல் வந்து லைக் கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, ஒரு ஹேர் கேர் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.